சப்ஸ்கிரைப் உடனே டச் பண்ணிட்டு பாருங்க. பார்க்கையிலே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நினச்சிட்டு பாருங்க, நிச்சயம் அது நடக்கும். இது அற்புதமான நம்ம அழகர் கோயிலில் பெருமாளுக்கு பூ பல்லக்கில் பெருமாள் அற்புதமாக வராங்க. கிட்டத்தட்ட 100-200 பேர் மிக அருகில் பெருமாளை கும்பிடுற ஒரு தரிசனம். இவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். கலர்ஃபுல்லாக அலங்காரமாக உய்யாரமாக அடியார்களுக்கு காட்சி தராங்க. அடுத்து சிதம்பரத்துக்கு பக்கத்தில் உள்ள குமாரசுவாமிங்கிற கோயிலில் இப்போ கும்பாபிஷேகத்துக்கு வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அற்புதமான ஒரு காவடி தரிசனம். நம்ம 76 ஊரில் பிரம்மாண்டமான மிகப்பெரிய ஊர் எது? தேவகோட்டை. தேவகோட்டையை பற்றி இன்றைக்கி பூரா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தேவகோட்டையில் பெரிய அறிஞர்கள், பெரிய வள்ளல்கள் எல்லாருமே அந்த காலத்துலேருந்து இன்று வரைக்கும் இருந்துட்டு வராங்க. தேவகோட்டையில் அந்த காலத்தில் வெளியெல்லாம் போய் சம்மந்தம் போட மாட்டாங்க. நம்ம தோதுன்னு சொல்கிறோம்ல, கல்யாணத்தில் விராகன் கணக்கு தான். அவங்க அந்த ஊருக்குள்ளே தான் சம்மந்தம் போட்டுக்கிடுவாங்க. இப்போ தான் பொண்ணு கிடைக்கல அப்படின்ட்டு வெளியே சம்மந்தம் போடுறாங்க. தேவகோட்டையில் இன்னொரு அற்புதம் என்ன தெரியுமா? கோட்டையம்மன்னு இருக்காங்க. அவங்க தேவகோட்டையவே அப்படி தலைமாடு காவலாக இருந்து, எப்படி நாட்டரசங்கோட்டையில் கண்ணாத்தா இருக்க மாதிரி, ஐயனார் இருக்க மாதிரி ஊர் எல்லையில், அதே மாதிரி தேவகோட்டையில் கோட்டையம்மன் இருக்காங்க. இந்த ஆடி மாதம் அவங்களுக்கு 30 நாளும் அப்படி ஒரு திருவிழா, அப்படி ஒரு அலங்காரம். அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க இன்னார் மண்டகப்படி அப்படின்னு சொல்லி அழகாக ஏட்டில் பதிஞ்சு வச்சுட்டாங்க. அதுபோல் ஒவ்வொருத்தரும் நான் உன்னை விட நல்லா பண்ணுறேன், நீ என்னை விட நல்லா பண்ணு அப்படின்னு அந்த மாதிரி போட்டி போட்டுக்கிட்டு கோட்டையம்மனை வெளிநாடுகளில் இருந்தும் இங்கே தூரத்தில் இருக்கவங்க எல்லாருமே கோட்டையம்மனை வழிபட்டு கோட்டையம்மனுக்கு நன்றி தெரிவித்து தேவகோட்டையே அவங்க கட்டி காக்கிற கோட்டையம்மன் ஒவ்வொரு நாளும் 30 நாளும் அப்படி ஒரு அலங்காரம், அப்படி ஒரு அற்புதம். அருமையான தருணத்தில் நீங்கள் எல்லாரும் எங்கெங்கே இருக்கீங்களோ எல்லா அம்மனும் மாதிரி கோட்டையம்மன் ரொம்ப பிரம்மாண்டமானவங்க. அவங்கள நினச்சி வேண்டியதை நினச்சி பாருங்கள், உடனே அந்த நிகழ்வு நடக்கும். கடவுளுங்கிறது யார்? நம் ஆள் மனதில் நியாயமான எண்ணங்களே தான் உள்ளதான் கடவுள் இருக்கார். நம்ம வேணுங்கிறத நினைக்கணும். வேண்டாத துளி கூட மனதுக்குள்ளேயோ தலைக்குள்ளேயோ மூளைக்குள்ளேயோ கொண்டாடக்கூடாது. எப்போ பார்த்தாலும் நல்லா சொல்லுங்கள், அதுக்கு என்ன பரவாயில்ல அப்படி சொல்லுங்க. புத்தம் சரணம் தஷாமி சர்வம் சரணம் தஷாமி புத்தம் சரணம் தஷாமி சர்வம் சரணம் தஷாமி. ஓ அருமையான பிரம்மாண்டமான தியான மண்டபம். இது பார்க்கையிலே உங்களுக்கு ஆசை அளவோடு இருக்கும், நிம்மதி தானாக வரும். நம் பட்டினத்தார் ஒரு க்ஷணம் இப்படி எல்லாவற்றையும் துறந்தாரோ அதுபோல் புத்தரும் அப்படித்தான். புத்தர் இருக்கும் இடமெல்லாம் அமைதி நிலவும். இப்பொழுது வளரும் பிள்ளைகள் அவர்கள் வீடுகளில், ஆஃபீஸில் எல்லாம் புத்தர் உடைய சிற்பம் ஒன்று இருக்கிறது. அந்த வீட்டில் ஒரு காலம் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து அன்பாக அமைதியாக தேவையானதை மட்டும் நினைத்து வாங்கவும் அற்புதமான அருமையான ஒரு
ராஜ மாளிகை போல் ஒவ்வொரு இடமும் அந்த சூரிய ஒளியில் பிரதிபலிக்கும் அற்புதமான தியான மண்டபம். புத்தம் சரணம் தசாமி, சர்வம் சரணம் தசாமி. பார்க்கையிலே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பத்தாவுடைய இந்த சேனலை போட்டு ஒரு நிமிஷம் தியானம் பண்ணினால் நம் மனம் புத்தி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வைப்ரேஷன் அற்புதமாக அருமையாக புத்தரின் தியான மண்டபம் எப்படி இருக்கிறது பாருங்கள். ஒரு இடமும் அருள் நிறைந்து அனைத்தையும் திறந்தவர்களுக்குத்தானே இப்படி ஒரு அற்புதமான கோயில்கள் உருவாக்க முடியும். உலகம் தோறும் புத்தரின் தியானம் நமக்கும் நல்லது அருளும். புத்தம் சரணம் தசாமி, சர்வம் சரணம் தசாமி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் இமையில் அம்மா. அம்மா என்ற வார்த்தையை சொன்னவுடன் நினைவிற்கு வரும் முன்னே கண்ணீர் தான் துளிர்க்கிறது. அது வெறும் கண்ணீர் அல்ல, பாச கண்ணீர். என் வீட்டை விட்டு பிரியும் போதுதான் தெரிந்தது அது வெறும் வீடல்ல, என் தாய் வீடு என்று. என் நாட்டை விட்டு பிரியும் போதுதான் தெரிந்தது அது வெறும் நாடல்ல, என் தாய் நாடு என்று. இது போல பிரிதலில் தான் புரிகிறது தாயின் அருமை. ஏனோ வயது கூட கூட என் அம்மாவின் மீதான மதிப்பு கூடிக்கொண்டேதான் போகிறது. அம்மா, நான் கல்லூரி செல்லும் அவசரத்தில் அலமாரியில் இருக்கும் ஓர் ஆடையை எடுக்க அலமாரியில் அடுக்கி வைத்த அனைத்து ஆடைகளையும் கலைத்து சென்றதுண்டு. ஆனால் மறுநாளை கலைந்த அனைத்து ஆடைகளும் அடுக்கி அழகாய் வைக்கப்பட்டிருந்த போது அலாவுதீன் அற்புத விளக்கின் பூதம் இதை செய்திருக்க கூடும் என்று எண்ணி நகைத்ததுண்டு. ஆனால் இப்போது என் பிள்ளைகள் தினந்தோறும் கலைத்து இறைக்கும் ஆடைகளை மடிக்கும் போதுதான் தெரிகிறது அன்று நம் வீட்டை பராமரித்தது அற்புத விளக்கு அல்ல, நம் வீட்டு குலவிளக்கான நீதான் என்று. அம்மா, நீ வைக்கும் சாம்பாரின் ரகசியம்தான் என்னவோ. அன்று நான் பள்ளி விட்டு வருகையில் நம் வீட்டு வாசலில் இருந்து உன் சாம்பார் வாசம் சுண்டி இழுத்து கொண்டிருந்தது. என்னை மட்டுமா? இல்லை, போவோர் வருவோரையும் குழம்பை இரவல் கேட்கும் பக்கத்து வீட்டு ரமா அக்காவையும். இதோ இதை பேசிக்கொண்டிருக்கும் இத்தருணத்திலும் என்னை சுண்டி இழுத்து கொண்டேதான் இருக்கிறது. இதோ நேற்று ஆஸ்திரேலியாவில் என் வீட்டில் நான் சமைத்த இரவு விருந்தினை அருந்தி மகிழ்ந்த என் தோழிகள் என்னை கேட்கின்றனர், சமையலை யூடியூபில் கற்றுக்கொண்டாயா அல்லது இன்ஸ்டாகிராமில் கற்றுக்கொண்டாயா என்று. அவர்களிடம் நான் எப்படி சொல்வது? என் அம்மாவின் கைப்பக்குவம் கொஞ்சமாவது என்னிடம் இருக்காதா என்று. அம்மா சமைக்கும் போது வரும் வாசம் அன்பின் வாசம். அம்மா கையால் செய்த உணவின் சுவை என்றும் மறக்க முடியாதது. ஒவ்வொரு முறையும் அம்மா சமைக்கும் போது அந்த அன்பான ஸ்பரிசம் உணவில் தெரியும். கமகமக்கும் கமகமக்கும் தெருவின் வாசல் வரை அம்மா கையால் செய்த உணவு அன்பின் வாசல் வீசும் காற்றம். ஊட்டச்சத்து நிறைந்த உணவு, உள்ளம் குளிரும் உணவு, அம்மா ஸ்பரிசம் சேர்ந்த உணவு, அமுதமாய் ருசிக்கும் உணவு. சிறு வயதில் ஊட்டிய சோறு இன்றும் என் நினைவில் ஊறும் சோறு. சூடாக இருந்தும் சுவை இல்லை, ஏனோ அது உன் சமையல் இல்லை. சமையல் ராணியே, என் தாயே, மீண்டும் வேண்டும் நீ செய்யும் அமிர்தம். சீக்கிரம் வேண்டும், நான் காத்து கொண்டே இருக்கிறேன். உன் உணவே எனக்கு உயிரின் மருந்து. அம்மா, திருமதி ஆனவுடன் தான் புரிந்து கொள்ள முடிந்தது தாய் வீடுதான் சொர்க்கம் என்று. எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை, உன்னோடு ஒரு நீண்ட பயணம். என் மிக சிறிய ஆசை, உன் மடியில் ஒரு தூக்கம். நன்றி.
இரண்டாவது மாடி, முதல் மாடியில ஏசி ரூம் இருக்கிறது. கீழே வந்து தங்கலாம். அங்கேயும் வந்து பாய் தலகாணி இருக்கிறது. ஏசி எடுத்தீங்கன்னா 700 ரூபாய் டீலக்ஸ் ரூமு. நான் ஏசி எடுத்தால் 200 ரூபாய் தான். கீழே பாய் தலாணி வைத்து படுத்தால் மகமை 20 ரூபாய். லாக்கர் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு நம்ம விடுதியினுடைய ஃபோன் நம்பரை சொல்லுகிறேன், குறித்து கொள்ளுங்கள். 93 85 95 34 50. இது வந்து மிக அருமையாக இருக்கும். காலையில் 2 மேனேஜர் இருப்பாங்க, ராதாகிருஷ்ணன் வைரவன்று. இரவிலே சுவாமிநாதன் என்ற ஒரு மேனேஜர் இருப்பார். எந்த நேரம் நம்ம விடுதியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நகர விடுதியிலே மகமை கொடுத்து 20 ரூபாய் மகமை கொடுத்து நன்றாக தங்கலாம். இரவு பக்கத்திலே மீனாட்சியம்மனுடைய வாசலிலே நம் விடுதி இருக்கிறது. நீங்கள் பள்ளி அறைக்கு செல்லலாம். 8:30 மணிக்கு ஆரம்பித்து 11 மணிக்கு பள்ளியறை காலையிலே முடியும். அதுபோல் காலையிலே திருவனந்தாளுக்கு 4 மணிக்கு சென்று வரலாம். கூட்டம் குறைவாக இருக்கும். மற்ற நேரத்தில் எல்லாம் மீனாட்சி அம்மன் கோயில் கூட்டம் அதிகமாக இருக்கும். இந்த பள்ளியறையும் நீங்கள் திருவனந்தாளையும் கண்டிப்பாக நகரத்தார் பெருமக்கள் பார்க்க வேண்டும் என்று ஒரு இதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதே போல நம்முடைய மதுரை இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் வாழிய வாழிய பல்லாண்டு அன்புடன் அப்பத்தா ஐயாவின் 75 பிறந்த நாளில் அத்துணை பேரும் பார்ப்போரும் வாழ்த்து பெற்று வாழ்த்தியும் பல்லாண்டு அப்பத்தா ஐயா போல் அனுஷ நட்சத்திரம் அமைதியின் சொரூபம் சாமி என்று எல்லோராலும் அழைக்கப்படும் அற்புதமான அருளை தரும் அமைதியின் சொரூபம் அத்துணை பேருக்கும் அப்படி பிடிக்கும். வாழிய வாழ். பொங்கல். இரண்டாவது பொங்கல். சூப்பர் பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். இரண்டாவது பொங்கல். சூப்பர் பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். சப்ஸ்கிரைப் டச் பண்ணுங்க. அருமையான பால் பொங்குது பாருங்க. எல்லார் வீடுகளிலும் இதே மாதிரி தான் மங்களகரமாக பால். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். விரைவாக பொங்கலோ பொங்கல். அற்புதமான ஆனந்தமான கண்ணுக்கு இனிமையாக தைப்பொங்கல். நம் பிள்ளைகள் உலகம் முழுவதும் பிள்ளையார் நோன்பு என்றாலும் சரி, பொங்கல் என்றாலும் சரி, தீபாவளினாலும் ரொம்ப பாரம்பரியமாக இங்கே இருக்கிறத விட ட்ரெடிஷ்னலாக அங்கே ரொம்ப நல்லா கெட்டி குழம்பு என்ன, வாழைக்காய் பொரியல் என்ன, சக்கரை விளை பொரியல் என்ன, அற்புதமாக தேங்காய் பழம் உடைச்சி கரும்பு வச்சு விளக்கிடுற சட்டி வச்சு இதெல்லாம் யாருனால? எல்லாம் இறைவன் நம்ம கூட இருக்கான். அவன் எல்லாத்தையும் அற்புதமாக கூடவே நின்று பிள்ளைங்களுக்கு துணையாக இருந்து நடத்தி கொடுக்குறான். ஆள் மனசில்